இன்றைக்கி வந்து நம்ம சன்னா மசாலா பண்ண போகிறோம். சன்னா மசாலாவுக்கு நான் ஓவர் நைட் சோக் பண்ண இது கொண்டக்கடலை, அதாவது சன்னாவை நான் ரைஸ் குக்கரில் ஏற்கனவே ரைஸ் வைக்கும்போது கொஞ்சம் வேக வச்சுட்டேன். அப்படி இருந்தும் இன்னும் கொஞ்சம் நல்லா மஷியாக வெந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு நான் திரும்பவும் ரைஸ் குக்கர்லேயே வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற மசாலாலாம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சன்னா மசாலாவுக்கு மசாலா செய்கிறதுக்கு சன்னா மசாலா கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி தேவைப்படும். கொஞ்சம் பெரிய மீடியம் சைஸ் தக்காளியாக 2 நல்லா பழுத்ததை எடுத்துக்கோங்க. 3 வெங்காயம் தேவைப்படும். 2 மீடியம் சைஸில் எடுத்துக்கிட்டால் ஓகே. நான் வந்து 1 கை பூண்டு போடுறேன். ஒரு 10 பூண்டு கிட்ட போடுறேன். ஏன்னா சன்னா வந்து கொஞ்சம் கேஸாக இருக்கும். அது கொஞ்சம் டைஜஷனாக கொஞ்சம் இது ஸ்லோவாக தான் ஆகும். அது கேஸ் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் கார்லிக் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன். ஜிஞ்சர் தனியாக நான் போடுவேன். ஜிஞ்சர் எப்போதுமே நான் அரைச்சி வச்சுருப்பேன் ஃப்ரீசரில். ஸோ அது நான் ஜிஞ்சர் 1 கியூப் போடுவேன். ஸோ இது இப்போ தேவையான இதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தனித்தனியாக அரைச்சிக்க போகிறோம். வெங்காயத்தை தனியாக, தக்காளியை தனியாக, கார்லிக்கை தனியாக அரைச்சி வைக்க போகிறோம். நான் சொல்லியிருக்கேன்ல, ஜிஞ்சர் நான் அரைச்சி ஃப்ரீசரில் வைப்பேன்னு. இந்த மாதிரி தான் ஐஸ் ட்ரேயில் ஊற்றி அப்படியே உள்ளே வச்சுருவேன். அது வந்து தேவையான போது ஒவ்வொரு ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி எடுத்து அதை போட்டுக்குவேன். இப்போ ஜிஞ்சர் டீலாம் குடிக்கணுன்னா டீ போட்டுட்டு இந்த க்யூப்லேருந்து ஒன்று அடியில் ரப்பர் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணால் வெளியில் வந்துடும். இப்போ கார்லிக் மட்டும் அரைச்சேன். ஜிஞ்சர் வந்து இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து போட்டுக்குவேன். அதுதான் இப்போ நம்ம ஜிஞ்சர். ஸோ நான் ஜிஞ்சர் வந்து அரைச்சதில் வைக்கல. கவரும் இருக்கிறதுனால இந்த ட்ரே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இப்படி மூடி இதை ஃப்ரீசரில் அப்படியே வச்சுருவேன். ஒரு கடாயை நம்ம ஹீட் பண்ணிட்டோம். அதில் பட்டர் போடுறோம். பட்டர் மெல்ட் ஆனதும் அதில் வந்து நான் சோம்பு மட்டும் கொஞ்சம் போட்டு தாளிக்க போகிறேன். எனக்கு வந்து சோம்பு வாசம் பிடிக்கும், அதனால் நான் சோம்பு போட்டு தாளிப்பேன். கொஞ்சமாக சோம்பு போட்டு அதில் தாளிக்கிறோம். சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இப்போ அதில் நம்ம அனியன் வச்சுருக்கோம்ல அரைச்சது, அதை போட்டு அரைச்ச அனியனை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அதிலே இப்போ வந்து கார்லிக் நான் இது பண்ணதும் அதோட பாருங்கள், இப்போ ஜிஞ்சர் ஒன்று எடுத்து வச்சுக்க போகிறேன். இது பாருங்கள், பின்னாடி ரப்பர் மாதிரி இருக்கிறதுனால நம்ம ப்ரெஸ் பண்ணாலே அது வந்துடும். இது பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னே இப்படி வந்துடும். ஸோ அந்த ஜிஞ்சரில் ஒன்று, இந்த இடித்து வச்ச கார்லிக் அதையும் போட்டுக்க போகிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பட்டர் எல்லாம் அனியன் உறிஞ்சிருச்சு. ஸோ நான் அதனால அதோட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதோடய நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். சால்ட் வந்து 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடும். இதுக்கு வந்து மசாலா அரைச்சும் செய்யலாம். நான் வந்து ஃபாஸ்ட்டாக, நம்மளோட குக்கிங்கே எப்போதுமே ஹெல்தி, ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி மெத்தட் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் மோஸ்ட்லி. சிலதுக்கு முடியாதுன்னா தான் நம்ம அரைச்செல்லாம் போடுவோம். இப்போ வந்து இதோடைய பச்சை மிளகா,
இதோட நம்ம வந்து பாருங்கள் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக நான் கொரியாண்டர் பவுடரும் போடுறேன். அதோட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, 2 தக்காளியை அதை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் பச்சை வாசம்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சன்னாவை இதில் கொட்டிடலாம். சன்னா வேக வச்சுருக்கோம்ல, அதை அந்த தண்ணியோட இதில் ஊற்றிடும். இப்போ இதிலே கூட கொஞ்சம் அரைச்சி போடுவாங்க திக்காக வரணும்னு. நான் வந்து அப்படியே தான் போட்டிருக்கேன். போட்டு இப்போ கிளறிட்டு மூடி நல்லா இதை வேக விடணும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த கிரேவி நல்லா திக்கன் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேன். இப்போ இதோட நான் கொஞ்சம் கசூரி மேத்தி போட போகிறேன். கசூரி மேத்தி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு ஆஃப் பண்ணிட்டா. பட்டர் இல்லைன்னா க்ரீம் ஏதாவது ஒன்று போடலாம். நான் பட்டர் போடுறேன். பட்டர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்போ டெலிஷியஸ், டேஸ்டி, ஈஸி சன்னா மசாலா இஸ் ரெடி நவ். பிளேட்டிங் பண்ணிடலாம். டேஸ்டி சன்னா மசாலா இஸ் ரெடி நவ். பிளேட்டிங் பண்ணிடுவோம்.